இதோ ஒரு சிந்தனைக்கு உம்மை அழைக்கிறோம். கைப்பொருள் கைமாறினால் லாபமும் நஷ்டமும் இருக்கும். மெய்ப்பொருள் கைமாறினால் என்ன கிடைக்கும்? அதுபோலத்தான் வாழ்க்கையிலே நாம் தருவதை பெற்றுக்கொண்டவர் ஆனந்தப்பட்டால் சந்தோஷம் கிடைக்கும். பெறுபவர் அதிலே குறை கண்டால் நமக்கு கஷ்டம் பிறக்கும். இந்த இரண்டும் வாழ்க்கையில் நாம் கையாளுகின்ற பொழுது மிகவும் பாத்திரமறிந்து பிச்சையிடு என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு தான தர்மம் செய்தாலும் அதிலே யாருக்கு செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்பவற்றை கவனத்திலே கொண்டு செய்ய வேண்டும். நாம் செய்கின்ற செயல் நமக்கு நல்லதை தர வேண்டும். நாம் கொடுக்கின்ற பொருள் மற்றவருக்கு பலனளிக்க வேண்டும். இப்படி செய்கின்ற செயல்தான் நிலை பெற்று நிற்கும், நீங்கா புகழ் பெறும். சிந்திப்போமா?